யுஎஸ் கவர்மெண்ட் தன்னோட சொந்த நாட்டு மக்களுக்கே பாய்சன் கொடுத்து அதுல 10,000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது உண்மைதாங்க. ஏன் அவங்க வந்து யுஎஸ் கவர்மெண்ட் பாய்சன் கொடுத்தாங்க? ஏன் 10,000 பேர் வரைக்கும் அதுல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1920களில் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா நாடு முழுவதுமே மதுவிலக்கு அமல்படுத்தினாங்க. மது வாங்குறதுக்கோ, விற்பனை பண்றதுக்கோ, இல்ல குடிக்கிறதுக்கோ, இல்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கோ எல்லா வகையான ஆக்டிவிட்டிஸ்க்கும் பேனை கொண்டு வந்தாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மது பழக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி யுஎஸ் கவர்மெண்ட் அதனால நினைச்சுதான் மதுவிலக்கு வந்து அமல்படுத்தினாங்க. யாருமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை தாக்கு பிடிக்க முடியாத அமெரிக்க மக்கள் வந்து இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஆல்கஹாலை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க திருட்டுத்தனமா. இதை தெரிஞ்சுக்கிட்ட யுஎஸ் கவர்மெண்ட் வந்து எத்தனால், பென்சைன்ஸ் போன்ற டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அதிகமா கலக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சோ தட் அதுல வந்து டாக்ஸிசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா அதுல கலந்தாங்க. ஆனா நிறைய மக்கள் அதிகப்படியா திருப்பியும் அதை வாங்கி டாக்ஸிசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுமே வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி குடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்வை போறதோ இல்ல உடம்புல வேற ஏதாவது பாகங்கள் செயலிழக்கிறதோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1920ல இருந்து 1933 வரைக்கும் இந்த மதுவிலக்கு வந்து அமல்ல இருந்திருக்கு. கடைசியில வேற வழியே இல்லாம நிறைய மக்கள் வந்து இதனால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அந்த மதுவிலக்கு வந்து அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற்றுட்டாங்க. இந்த 1920ல இருந்து 33 காலகட்டத்துல அந்த மாதிரி டாக்ஸிக்கான ஆல்கஹாலை வாங்கி குடிச்சு கிட்டத்தட்ட 10,000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அமெரிக்கா நாட்டுல அந்த காலத்துல மதுவிலக்கு அமல்படுத்தினதுக்கே இந்த நிலைமைனா, இந்தியால நம்ம இந்த மாதிரி ஒரு முழுவான மதுவிலக்கு அமல்படுத்தினா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.